அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்திற்குண்டான லெவல்ஸ் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நாம் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. அதனால் உங்களுடைய முதலீட்டுக்கு உண்டானதும் உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டானதும் உங்களுடைய முடிவை சார்ந்ததே. எங்களுடைய வீடியோ பதிவுகள் எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது. இது ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் தம்ப்நெயிலில். ஏன் ஒன் சைடு மார்க்கெட்? அப்போ மார்க்கெட் இப்போ சமீபத்தில் சைட்வே மூமெண்ட்டாகவே இருக்குது. அப்போ ஒன் சைடு மார்க்கெட் இருக்குமா, அதற்குண்டான முட்டுக்கட்டை என்ன, அதற்குண்டான தடுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே குறைவா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த இரண்டுமே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வீடியோ பதிவுகள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முக்கியமாக பார்த்துட்டு வர்றது ரேஞ்ச். நம்மளுக்கு ரேஞ்சுங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா ஓப்பன் அடிப்படையில். அப்போ ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ ஹை இருக்குது, ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ லோ இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு சீசா விளையாட்டு போட்டியாட்ட வச்சிட்டோம்னா ஹை குறைவான தூரம் இருந்ததுன்னா லோ அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஹை சமமாகவும் லோ சமமாகவும் இருந்தால் ஒரு இம்பேக்டடே இருக்காது. அதே மாதிரி ஓப்பன்லேருந்து லோ குறைவாகவும் ஹை ஜாஸ்தியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூன்று விதமான அமைப்புகள் தான் இருக்குது. அப்போது லோ நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து ஒரு 50 புள்ளிகள் அப்படின்னா ஒரு நாளோட பயணம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள். அப்போ 300 புள்ளிகள் குறைந்தபட்சம் அப்படின்னா லோ 50 புள்ளினா நம்மளுக்கு ஹை எவ்வளவு இருக்க போகுது, 250 புள்ளிகள் இருக்க போகிறது. இது ரொம்ப பேசிக் நாலேஜ். நம்மளுக்கு மார்க்கெட்டை இவ்வாறு பார்க்க தெரிஞ்சாலே போதும். அப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் டு ஹை ஒரு 100 புள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு 300 புள்ளிக்கு என்ன ஆகணும், 200 புள்ளிகள் லோ இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரிய போகுது. அப்போது இதன் அடிப்படையில் நம்ம சந்தையை பார்த்து வர வேண்டும். ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருக்குது, ஓப்பன் டு லோ இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பேஸில். அப்போது நம்மளுக்கு சென்ற வாரத்தோட ஓப்பன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஓப்பன் தான் ஒரு வாரத்தோட ஓப்பன். அப்போ 42,177 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ க்ளோசிங் 42,437 முடிஞ்சிருக்கு. இங்கே அடிப்படை பார்த்திங்கன்னா நிஃப்டி ஓப்பன் பிலோ க்ளோஸ், அதாவது வாரத்தோட ஓப்பனுக்கு கீழே. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை, ஓப்பன் அபோவ் க்ளோஸ் நடந்துள்ளது. இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஹை நம்மளுக்கு இருக்கிற 42,622 ஹை. லோ பார்த்திங்கன்னா 41,965. அப்போ திங்கட்கிழமை அமர்ந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரி அமையும் போது எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ சமீபத்திய க்ளோசிங்கில் இது ஒரு பெஸ்ட்டு க்ளோஸ், அப்படி வீக்லி க்ளோஸ் ஒரு பெஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. ஏன்னா 42,535 42,458 நம்மளுக்கு இருக்குது. அதனால் இது ஒரு பெஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஹையஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 42,177 ஆரம்பம், ஓப்பன் 445, லோ 211. அதாவது ஓப்பன் டு லோ 212 புள்ளிகள், ஓப்பன் டு ஹை 445 புள்ளிகள். அப்போ ஓப்பன் டு லோ ஒரு மடங்குன்னு எடுத்துட்டா அதனுடைய 2 மடங்காக இங்கே இருக்குது. இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் ஓப்பன்லேருந்து. அப்போது ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஏதாச்சும் கேப் கம்மியாக இருந்தால் அதனுடைய 2 மடங்கு இந்த அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டே வர்றோம். இது புரிந்தவர்கள் யாரெல்லாம் இதை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எளிமையாக இது புரியும். ஏன்னா நிறைய கிராஃபு சார்ட்ஸுன்ட்டு எல்லாமே இருப்பீங்க. அதனால் உங்களோட அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், அதை நம்ம தவறு சொல்லலை. ஆனால் அந்த சார்ட்டை எப்படியெல்லாம் நம்ம ஆராயலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள், ஸ்பாட் 42,437, ஃபியூச்சர் 42,505. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால்
ஒரு பிரீமியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு அமைந்துள்ளது. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 42,500 கால் 42,500 புட் அதிகமான வர்த்தகம். இதுதான் ஸ்ட்ரேடல். 42,500ஐ மையமாக வைத்து ஸ்ட்ரேடல் நடைபெற்றுள்ளது. இது லாங் ஸ்ட்ரேடலா அல்லது ஷார்ட் ஸ்ட்ரேடலா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ரெண்டுக்குமே பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்றே. ஓகே, இந்த 42,500 மையமாக வச்சு என்னென்ன பார்க்கலாம். முதல்ல கால் ஆப்ஷனை பார்க்கலாம். கால் ஆப்ஷன் 276 ரூபாய் நம்மளுக்கு. அப்போது 42,776 அப்படிங்கிறது ஒரு இடம். அடுத்து 42,500 புட் ஆப்ஷன் 265 ரூபாய். அப்போ 42,250 42,250. அப்போது மார்க்கெட் வந்துட்டு வெறும் 42 கால் 42,500 புட்டை பேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஷார்ட் ஸ்ட்ரேடல் ஒரு லாங் ஸ்ட்ரேடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ரெண்டு பிரீமியத்தையும் அடிப்படையாக வைத்து, அதாவது கூட்டுத்தொகைன்னு அர்த்தம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 550 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 550 புள்ளிகள்னால் 41,950 43,050 இதுதான் நம்மளுக்கு லெவல்ஸ். இப்படி தான் இருக்க போகுது. அப்போது அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதுதான் இந்த ஹை லோவோட கான்செப்டாக வரும். அப்போ 42,500 கால் அடிப்படையில் டிமாண்ட் ஜோன் 207னா 42,707 அப்படிங்கிறது தான் டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி 373னா 42,873 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா அங்கே தான் சப்ளை வரப்போகுது. ஏன்னா 42,500 கால் இந்த 373ஐ கடக்கக்கூடிய வாய்ப்பு அமையாத பட்சத்தில் சந்தை 42,873க்கு மேல் செல்லாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போது மார்க்கெட் அதுக்கு 42,707 அப்படிங்கிறத தக்க வைக்கணும். அப்போது இந்த 207 ரூபாய்க்கு கீழே 42,500 கால் செல்லாத வரை சந்தை 42,707க்கு மேல் செல்ல வாய்ப்பாக அமையும். 42,500 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 262 ரூபா லோ. அப்போ 42,250 42,500 414. அப்போ என்ன அர்த்தம்? 42,086. அப்போது 42,086 42,250 42,500 42,707 42,873 இது ஒரு முக்கிய லெவலாக இருக்கும். இது வந்துட்டு புட்டோட டிமாண்ட் ஜோன், இது வந்து புட்டோட சப்ளை ஜோன். இதே மாதிரி இது காலோட டிமாண்ட் ஜோன், இது காலோட சப்ளை ஜோன். இதை பேஸ் பண்ணி அப்போ இந்த உட்பட்டு இருக்கிறது சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது அனைத்துமே பார்க்க வேண்டும். அடுத்தது இதைத்தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். அப்போ இதில் 42,500 கால் 42,500 புட்டில் ஹையஸ்ட் ஹை 492 இருக்குது. அப்போ 42,992 இதுதான் ஹையஸ்ட் ஹை அப்படிங்கும்போது லோயஸ்ட் லோ இப்போ நம்மளுக்கு அமைஞ்சது. அப்போ 42,707 அப்படிங்கிறது. அப்போ 42,500 புட் ஆப்ஷனுடைய ஹை அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஹை 695. அப்போ 41,800 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோடைய லோயஸ்ட் லோ 42,250. ஸோ இதை பேஸில் நீங்கள் பாருங்கள். அடுத்த கான்ட்ராக்டும், அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் முடிஞ்சு அதுக்கு அடுத்து வர கான்ட்ராக்டும் 42,500 மையமாக வச்சே இருக்குது. அப்போ இதனால் என்னென்னா நம்மளுக்கு முட்டுக்கட்டை அப்படின்னு நம்ம சொன்னது, இதனால தான் நம்ம முட்டுக்கட்டைன்னு சொன்னது. இங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது, அதாவது ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. சென்ற வாரத்தோட ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நம்மளுக்கு 100 புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குன்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட அதிகமாக இருந்தது, ஒரு 150-200 புள்ளிகளுக்கு மேற்பட்டு ப்ரீமியம் இருந்தது. இப்போ இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அன்றைக்கி என்ன நம்ம சொன்னோம்? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவு, ஃபியூச்சர்ஸோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, ஆனால் மந்தமான நிலை அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகுது? நம்மளுக்கு மந்தமான நிலையும் இருக்குது, ப்ரீமியம் குறைஞ்சு இருக்குது. அப்போ இதில் என்னென்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும்.
அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42,175 டு 42,732 நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஜோன், 41,843லேருந்து 42,957 ஒரு ஒயிட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 42,453, 42,776, 43,084. சப்போர்ட் ஜோன் 42,420, 42,235, 41,900 இருக்கும். இதனுடைய கணக்கீட்டு அனைத்துமே நம்ம வந்து கட்டண பயிற்சியில் இருக்குது. அது நவம்பர் 26 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கும், 8144220532 என்ற தொலைபேசிக்கும் தொடர்பு கொண்டு அதனுடைய விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தி மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலியமாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.